வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, வணக்கம். பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துதான் வந்திருக்கும். உங்களிடம் யாராவது வந்து கஷ்டம் என்று சொல்லிவிட்டாலேயும் உங்களால் சாதாரணமாக கடந்து போக முடியாது. எதிரியாக இருந்தாலும் அவர் கண்ணீரோடு கேட்கும்போது உங்கள் மனம் இறங்கி விட்டிருந்திருக்கும். இந்த இரக்க குணமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அடியாவே விழுந்து வந்திருக்கும். நாளைக்கே தந்து விடுகிறேன், இந்த ஒரு வாரத்தில் புரத்தி தந்து விடுகிறேன் என்று சொல்லி உங்கள் முகத்தை பார்த்து நம்பிக்கையான வார்த்தைகளை பேசியவர்களை நீங்கள் முழுமையாக நம்பியிருந்திருப்பீர்கள். உங்களிடம் கையிருப்பு இல்லை என்றாலும் கூட மற்றவரிடம் கடன் வாங்கியோ அல்ல அல்லது உங்களின் அவசர தேவைக்காக சேர்த்து வைத்திருந்த சேமிப்பையும் நீங்கள் தூக்கி கொடுத்திருந்திருப்பீர். ஆனால் பணம் அவர்கள் கைக்கு சென்ற மறுநிமிடமே அவர்களின் முகமுடி கலந்து விழுந்திருக்கும். கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்ப கேட்கும்போது அவர்கள் உங்களை தவிர்க்க தொடங்கியிருந்திருப்பாங்க. தொலைபேசி அழைப்புகளை எடுக்காமலும் இருப்பதும், நேரில் பார்த்தால் முகம் திருப்பிக் கொள்வதும் என அவர்கள் செய்த நாடகங்கள் உங்கள் இதயத்தில் மிகவுமே நொறுக்கியிருக்கும். நியாயமாக கேட்க வேண்டிய பணத்திற்காக நீங்களே கூசி கூசி அவர்களிடம் கெஞ்சும் நிலைமையும் உருவாயிருக்கும். உங்களுக்கு பண இழப்பை விட நம்மை இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்ற ஏமாற்றமும் அசிங்கப்பட்ட உணர்வுமே உங்களை அதிகமும் காயப்படுத்தியிருக்கும். பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த அந்த அனுபவம் தான் இனி யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்ற கொடூரமான பாடத்தை உங்களுக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கடினமோ அதை விட வேதனையானது நீங்கள் நம்பிய மனிதர்களிடம் அந்த பணத்தை இழந்த அனுபவமாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களின் இயல்பை யாராவது உதவி கேட்டால் மறுக்காமல் உதவுவதுதான். இப்போது கஷ்டத்தில் இருக்கிறார், நாளை திருப்பி தருவார் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் பலருக்கு பண உதவி செய்திருப்பீர்கள். சிலர் உங்கள் கருணையை புரிந்து கொண்டார்கள். ஆனால் சிலர் உங்கள் நல்ல மனதையும் பலவீனமாக நினைத்து பயன்படுத்தி கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில உங்க உழைப்பில் சேர்த்த சேமிப்பை நம்பிக்கையுடன் கொடுத்த போது அது ஒரு நாள் உங்களுக்கே சுமையாக மாறக்கூடியதாகவுமே உங்களுக்கு நினைக்கவே இல்லை. ஆரம்பத்தில் இனிமையாக பேசியவர்கள் பணம் வாங்கிய பிறகு முகம் திருப்பியதையும் அழைப்புகளை எடுக்காமல் தவிர்ப்பதையும் காரணம் கூறி காலம் தாழ்த்தியதையுமே நீங்கள் அனுபவித்திருந்திருப்பீங்க. அந்த இழப்பு வெறும் பண இழப்பாக இல்லை, அது உங்கள் மனிதர்களின் மீது இருந்த நம்பிக்கையும் சிதைத்திருக்கும். இனி யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு பல முறை தோன்றியிருக்கும். பணம் திரும்ப வராத வேதனையை விட நம்பியவர்களின் ஏமாற்றம் தான் உங்களை அதிகமாகவும் காயப்படுத்தியிருந்திருக்கும். சில நேரங்களில் குடும்பத்தினரே ஏன் இவ்வளவு நம்பிக்கை வைத்தாய் என்று கேட்டபோது பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றிருப்பீர்கள். அந்த அமைதிக்குள் இருந்தது வருத்தமும் வெட்கமும் மனக்கசப்பும் தான். உங்களுக்கு நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி கிடைக்கவில்லை, மாறாக குற்றச்சாட்டுகளும் அவமானங்களும் மட்டுமே உங்களுக்கு கிடைத்திருந்திருக்கும். உங்க ராசியில ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தான் பண பரிவர்த்தனைகளை கவனக்குறையும் ஏற்படுத்திய காலத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி வந்திருந்திருக்கும். சிலர் உங்களுடைய கருணையை புரிந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் சிலர் உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாகவும் நினைத்திருந்திருப்பாங்க. அதனாலவே தான் உங்களுக்கு உழைப்பில சேர்ந்த சேமிப்பை நம்பிக்கையுடன் நீங்கள் வைத்திருந்திருப்பீங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உழைப்பில் சேமிப்பு நம்பிக்கை கொடுத்த போது அது ஒரு நாள் உங்களுக்கே சுமையாக மாறக்கூடியதாக என்று நீங்கள் நினைக்கவே இருந்திருக்க மாட்டீங்க. இது அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. சுக்கிரன் அருளால் உங்களுக்கு செல்வம் பெறப்போகிறது. இனி வரப்போகும் நாட்கள்ல ராசிநாதன் சுக்கிரன் சுப பலத்துடன் அமைந்திருப்பதால உங்களுக்கு தன யோகமும் தன வரவும் சிறப்பான முறையில் உண்டாக்கப் போகிறது. எதிர்பாராத இடங்களிலிருந்து பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அடைப்படாமல் இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவையில் இருந்த பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாக்கப் போகிறது. ஆடம்பர பொருட்கள், ஆபரணங்கள் மற்றும் புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக உள்ள சுக்கிரனின் அருளால் உங்கள் வீட்டின் பொருளாதார நிலை அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சுபிட்சம் உங்களுக்கு நிலைக்கப் போகிறது. சுக்கிர பகவானின் அருள் உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்போகிறது. இதுவரை நீங்கள் பண விஷயங்களில் சந்தித்த குழப்பங்கள், எதிர்பாராத செலவுகள், தாமதமான வருமானங்கள் போன்றவை படிப்படியாக சீராகக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகப் போகிறது. உங்கள் உழைப்பிற்கான சரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முன்னேற்ற பாதைகள் உங்களுக்கு திறக்கப் போகிறது. பணத்தை கையாளக்கூடிய விதத்தில்
தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து சேமிப்பையும் அதிகரிக்கக்கூடிய எண்ணமும் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப் போகிறது. சுக்கிரனுடைய அழகு, வசதி, செல்வம், கலை, வளம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவார். அதனால் உங்களுடைய திறமைகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் புதிய வருமான வழிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த சில பொருளாதார இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளும் வெற்றியை நோக்கி உங்களுக்கு செல்லப் போகிறீர்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் லட்சியம் வழிபாடுதான் உங்களுடைய மன நம்பிக்கையும் நல்ல செயல்களும் ஆகியவை உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களையும் அதிகரிக்க கூட போகிறது. பணம் மட்டுமல்லாமல் மன நிறைவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய காலமாகவும் இனி வரப்போகக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகிறது. ராசிநாதனுடைய சுக்கிரனினுடைய சுப பலத்தாலையும் உங்களுக்கு சுப பலம் உங்களுக்கு அமைந்திருப்பதால உங்களுக்கு தன யோகமும் வரவும் தன வரவுமே உங்களுக்கு சிறப்பான முறையில உண்டாகக்கூடிய காலகட்டம் இப்போது இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடத்துல இருந்து பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடைப்படாமல் இருந்து வந்த பழைய கடன்களாக இருக்கட்டும், இல்லை நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூலாக போகுது. ஆடம்பர பொருட்களாக இருக்கட்டும், ஆபரணங்களும் இல்லை புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பிரகாசமாக உள்ளதாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறது உங்களுக்கு. அது கூடவே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்பிற்கான சரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இனிவர உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. தொழிலில் புதிய முன்னேற்ற பாதைகளும் திறக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாகவும் கைகூடி வரப்போகிறது உங்களுக்கு. பணத்தை கையாளக்கூடிய விதத்துல தான் உங்களுக்கு தெளிவு ஏற்பட போகிறது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகக்கூடிய நேரமாகவும் இப்போது இருக்கிறது. சுக்கிர பகவானுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலமாகவும் இப்போது அமையப் போகிறது உங்களுக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண விஷயங்களை சந்தித்த குழப்பங்களும் எதிர்பாராத செலவுகள், தாமதமான வருமானங்கள் போன்றவை படிப்படியாக சீராகக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகப் போகிறது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் பயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்டாக்கப் போகிறது. எதிர்பாராத இடங்களிலிருந்து பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அடைப்படாமல் இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவையில் இருந்த பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாக்கப் போகிறது. ஆடம்பர பொருட்கள், ஆபரணங்கள் மற்றும் புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக உள்ள சுக்கிரனின் அருளால் உங்கள் வீட்டின் பொருளாதார நிலை அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சுபிட்சம் உங்களுக்கு நிலைக்கப் போகிறது. சுக்கிர பகவானின் அருள் உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்போகிறது. இதுவரை நீங்கள் பண விஷயங்களில் சந்தித்த குழப்பங்கள், எதிர்பாராத செலவுகள், தாமதமான வருமானங்கள் போன்றவை படிப்படியாக சீராகக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகப் போகிறது. உங்கள் உழைப்பிற்கான சரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முன்னேற்ற பாதைகள் உங்களுக்கு திறக்கப் போகிறது. பணத்தை கையாளக்கூடிய விதத்தில் தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து சேமிப்பையும் அதிகரிக்கக்கூடிய எண்ணமும் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப் போகிறது. சுக்கிரனுடைய அழகு, வசதி, செல்வம், கலை, வளம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவார். அதனால் உங்களுடைய திறமைகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் புதிய வருமான வழிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த சில பொருளாதார இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளும் வெற்றியை நோக்கி உங்களுக்கு செல்லப் போகிறீர்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் லட்சியம் வழிபாடுதான் உங்களுடைய மன நம்பிக்கையும் நல்ல செயல்களும் ஆகியவை உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களையும் அதிகரிக்க கூட போகிறது. பணம் மட்டுமல்லாமல் மன நிறைவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய காலமாகவும் இனி வரப்போகக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகிறது. ராசிநாதனுடைய சுக்கிரனினுடைய சுப பலத்தாலையும் உங்களுக்கு சுப பலம் உங்களுக்கு அமைந்திருப்பதால உங்களுக்கு தன யோகமும் வரவும் தன வரவுமே உங்களுக்கு சிறப்பான முறையில உண்டாகக்கூடிய காலகட்டம் இப்போது இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடத்துல இருந்து பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடைப்படாமல் இருந்து வந்த பழைய கடன்களாக இருக்கட்டும், இல்லை நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூலாக போகுது. ஆடம்பர பொருட்களாக இருக்கட்டும், ஆபரணங்களும் இல்லை புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பிரகாசமாக உள்ளதாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறது உங்களுக்கு. அது கூடவே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்பிற்கான